தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாள் முதல் 5 வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர். இரண்டாவது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும். அடைப்புக்குள் என்ன இருக்கு பாருங்க. பேசும். இதில் ஆப்ஷன் சி கிளி பேசும். கிளி பேசும் என்பது சரியான விடை. குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். மயில் அகவும். கூகை குளரும். கிளி பேசும். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. ஆப்ஷன் பியை சேர்த்து பாருங்க. அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். நான்காவது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? பொருத்தமான காலம் கண்டறிக. ஆப்ஷன் சி தடுப்பூசி செலுத்தினேன். தடுப்பூசி செலுத்தினேன் அப்படிங்கிறது இறந்த காலம். தடுப்பூசி செலுத்தினேன் என்பது இறந்த காலம். ஆறாவது கேள்வி. பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன். மிதிவண்டி ஓட்டுவேன் என்பது எதிர்காலத்தில் தான் நான் ஓட்டுவேன் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கின்றது. ஏழாவது கேள்வி. பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம் கண்டறிக. ஆப்ஷன் சி சரியான விடை. அவை வருகின்றன. நிகழ்காலம். அவை வருகின்றன அப்படின்னா நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறாங்க. எட்டாவது கேள்வி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி முருகா வந்துவிட்டாயா. முருகா வந்துவிட்டாயா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு அல்லாத எழுத்து வழக்கு தொடர். சரிங்களா? அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி சரியான விடை. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? ஒன்பதாவது கேள்விக்கு பாருங்க. ஆப்ஷன் சி காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா என்பது சரியான விடை. 10. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும். என்ன வரும்? அரைப்புள்ளி வரும். சரிங்களா? 10வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரைப்புள்ளி வரும். 11வது கேள்வி. வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் இனிமைதான் என்ன. தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் வியப்புக்குறி இட வேண்டும். 12வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். இதுதான் ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். 13வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. 14வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் பி சரியான விடை. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை என இலக்கிய கூறுகள்னு வந்துருச்சுல, அதனால இனிப்பு போன்றவை. 15வது கேள்வி. பிழை திருத்துதல். ஒரு ஓர் எங்க வரும்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி சரியான விடை. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஓர் அணில். இது ஆங்கிறது உயிரெழுத்துங்கிறனால ஓர் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது 16வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இது செய்தித் தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? செய்தித் தொடர். 17வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். சரிங்களா? நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் அப்படிங்கிறத சரியான தொடர். 18வது கேள்வி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். 19வது கேள்வி. கலைச்சொல் அறிதல். எஸ்கலேட்டர் அப்படின்னு என்னது? மின் படிக்கட்டு. சரிங்களா? எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. லிஃப்ட்டுக்கு மின் தூக்கி. மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில்.
மின் நூல்னா இ புக் அப்படின்னு சொல்கிறத மின் நூல் இ புக். அடுத்து 20வது கேள்வி கூற்று மற்றும் காரணம். இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் என்றும் கூறுவர். சரிங்களா, நட்பெழுத்து இன எழுத்து அப்படின்னா எது சொல்கிறோம்? இத்து இந்து. இத்து இந்து இவ்விரண்டும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இந்து அப்படிங்கிறது நாவினுடைய நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. இரண்டுமே சரியானது தான். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. 21வது கேள்வி குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை. சிலை சீலை. சிலை அப்படிங்கிறது இறைவன் திருவுருவம். சீலை அப்படிங்கிறது துணி. சிலை அப்படின்னா இறைவன் திருவுருவம். சீலை அப்படிங்கிறது துணி. 22 இரு பொருள் தருக. திங்கள் அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் நிலவு மாதம். திங்கள் அப்படிங்கிறதுனுடைய இரு பொருள் என்னன்னா நிலவு மற்றும் மாதம். 23வது கேள்வி சரியான இணையை தேர்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க முகநூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகநூல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பாருங்க. முகநூல் அப்படின்னா என்னது? ஆப்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. முகநூல் அப்படின்னு என்னது? ஃபேஸ்புக் வரும். மின் அஞ்சல் அப்படிங்கிறதுக்கு என்னது? இப்போ தானே முன்னாடி பார்த்தோம். மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில். சரிங்களா, செயலி அப்படிங்கிறது டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப். சரிங்களா, புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறத சரியானது. பாருங்கள் 4 ஆப்ஷன் டி 4 சரியானது. 24வது கேள்வி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்? ஊக்கமாக இருக்கான் அப்படின்னா உற்சாகமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதில் ஊக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கம் எதிர்ச்சொல் சோர்வு. சேர்த்து எழுதுதல் பொங்கல் கூட்டல் அன்று அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 26வது கேள்வி படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு. படிப்பு கூட்டல் அறிவு. 27 தற்பவம் என்ற சொல்லை கண்டறிக. தற்பவம். அப்போ தற்பவம் தற்சமம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா, தற்பவம் அப்படின்னா இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிறத நம்ம தமிழில் லக்குமி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இது தற்பவம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இதே தற்சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தற்சமம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழில் சொல்லக்கூடிய இது மாற்றி சொல்லுவோம். சரிங்களா, விஷம் அப்படிங்கிறது வேற்றுமொழி சொல். அதை தமிழில் எழுதும்போது விடம் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் தற்பவம். சரிங்களா, இதுவே கமலம் அப்படின்னு அதில் சொல்லியிருந்தா வடமொழி சொல்லில் இருந்தால் அதை அப்படியே கமலம்னு தமிழ்லையும் நம்ம வச்சுக்கிறோம். அலங்காரம் அப்படிங்கிறத அலங்காரம்னே வைக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தற்சமம்னு அர்த்தம். இது ரெண்டு தற்சமம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி. ஏஜென்சி முகவாண்மை. ஏஜென்சி முகவாண்மை. 29 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். விடை வகைகள். 30வது கேள்வி விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை. 31 காஸ்மிக் ரேஸ் என்பது தமிழ் புற ஊதா கதிர்கள்னு சொல்கிறோம். சரிங்களா, காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். 32 எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். அவளாகவே கற்றாள். அப்போ இது என்னது? ஒரு செயலை செய்கிறாள். இது செய்வினை வாக்கியம். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். சரிங்களா, ஆசிரியர் பாடம் படித்தார் அப்படின்னா தன்வினை. படிப்பித்தார் அப்படின்னா பிறவினை தொடர். 34 சாலைகளில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி.
சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படிங்கிறதான் சரியான விடை. 35 திருநின்றவூர் என்னும் ஊர் பெயரினுடைய மருவு திண்ணனூர். திருநின்றவூர் என்ற ஊர் பெயரினுடைய மருவு திண்ணனூர். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்தது, விரித்தது. விரிந்தது அப்படிங்கிறது மலர்கள் பூவினுடைய இதழ்கள் விரிந்தது. சரிங்களா? மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தது. விரித்தது அப்படிங்கிறது மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? தானாக விரித்தது. சரிங்களா? மயில் தோகையை விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ்கள் விரிந்தது. 37 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டெழுதுக. சரிங்களா? என்ன பாருங்க, கில்ட் வணிகக்குழு. சரிங்களா? கில்ட்னா வணிகக்குழு. பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை. கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம். கன்சலேட்னா துணை தூதரகம். டெரிட்டரி அப்படிங்கிறது நிலப்பகுதியை குறிக்குது. சரிங்களா? கில்ட் அப்படின்னா வணிகக்குழு, பேட்டன்ட்னா காப்புரிமை, கன்சலேட் அப்படிங்கிறது துணை தூதரகம், டெரிட்டரி நிலப்பகுதி. 38 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆப்ஷன் பி சரியான விடை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். இதுதான் சொற்கள் ஒழுங்குபடுத்திய தொடர். ஆப்ஷன் பி. 39வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சீர் செய்தல். ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. சரிங்களா? இதனுடைய முதல் எழுத்துக்களை வச்சு இதை அகர வரிசைப்படி சீர் செஞ்சுருக்கிறாங்க. ஐங்கிறது உயிரெழுத்து, பொய்யோ, மையோ, வெய்யோ. சரிங்களா? 40 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் டி. அசைத்த அரும்பு அலறி அவிழ். அசைத்த அரும்பு அலறி அவிழ். ஆப்ஷன் டி. 41 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் பி. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. இந்த 4 தான் வரிசைப்படுத்திருக்காங்க அகர வரிசைப்படி. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. 42 பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. பவ்வம் அப்படிங்கிறது சரியான பொருள் தெரிஞ்சதுதான் தான் நீங்கள் தவறான பொருளை சொல்ல முடியும். இதில் ஊழிங்கிறது தான் தவறானது. ஊழி அப்படிங்கிறது யுகம். சரிங்களா? பல 100 ஆண்டுகள் சேர்ந்த யுகத்தை தான் ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஊழினா யுகம். இதில் பவ்வம் அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் பாருங்கள், முன்னீர், ஆழி, கடல். இந்த கடலை தான் பவ்வம், முன்னீர், ஆழி, கடல்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தவறான பொருள் கேட்டதுனால ஆப்ஷன் டி சரியான விடை. 43 தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது? தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இளநீர். சரிங்களா? இளநீர். இது இந்த பயிருடைய இளம் என்ன சொல்லுவாங்க, தென்னம்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. இது என்னது, விதையினுடைய இதை சொல்கிறாங்க. விதையினுடைய இளமை பெயர் தான் இளநீர் வரும். நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. பரிசு அப்படிங்கிறது நிலத்தினுடைய பெயர் கிடையாது. இதுவே தரிசு அப்படிங்கிறது தரிசு நிலம். சுவல், அவல், மேடு, பள்ளம் ஆகியவற்றை குறிக்குது. சரிங்களா? சுவல்னா மேடு, அவல்னா பள்ளம். 45 வழி, வழி, வழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்துக. வலினா கை வலிக்குது, அந்த மாதிரியான துன்பத்தை குறிக்கின்றது. சரிங்களா? வழிங்கிறது காற்று. இந்த வழி அப்படிங்கிற சிறப்புழகரம் வழினா நெறியை குறிக்குது. சரிங்களா? துன்பம், காற்று, நெறி. 46 சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் நாகரிகம். சிவிலைசேஷன் என்பதனுடைய தமிழாக்கம் நாகரிகம். 47 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல். 48 இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக.
ஆப்ஷன் பி, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. 49. சந்திப்பிழையற்ற தொடர் எது? ஏ சரியான விடை. கைவினை கலைஞர்களுள் ஒன்றை கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். 50. கீழ்கண்டவற்றுள் எது சரி? விளக்கு அப்படிங்கிறதனுடைய இரு பொருள் கேட்டிருக்காங்க. விளக்கு என்பதனுடைய இரண்டு பொருளில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் முதல் பாருங்க, இலக்கண பாடத்தை விளக்கி கூறுதல். ஒரு இதை விளக்கி கூறுறோம், ஒரு பாடத்தை விளக்கி கூறுவது. இலக்கண பாடத்தை விளக்கி கூறுதல். விளக்கை அணைத்து விடு. விளக்கு எனது தீபம். விளக்கு அப்படிங்கிறது விளக்கை அணைத்து விடு அப்படிங்கும்போது தீபம், கோயிலில் ஏற்றும் தீபத்தை குறிக்குது. விளக்கு அப்படிங்கிறது ஒரு பாடத்தை விளக்கி கூறுவது. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. விளக்கை அணைத்து விடு.